ஒரு குழந்தை பிறந்துருச்சு சரிங்களா? அப்ப வந்து இப்போ திருப்பியும் அந்த தந்தையானவர் திருப்பியும் பாவம் பண்ண சேராது, அந்த குழந்தைக்கு சேராது சேராது. ஏன்னா அது பிறக்கிறதுக்கு முன்னதான் அந்த விந்துல இருந்தா அதுக்கு போச்சு. இப்ப அதுக்கு தொடர்பு அறுந்து போச்சு. தொடர்பு அறுந்து போன பிறகு அதுக்கு இந்த தாய் தகப்பன் பாவம் போவாது. ஆனா அது செய்யற பாவம் அதுக்கு வந்துடும். அதுதான். இன்னொரு கேள்வி ஐயா. சொல்லுமா. மது மாது சூது சொல்லு. மது மாது சூது இதை விட ரொம்ப கொடியதானது எழுதுறியா? எதுமா? மது மாது சூது இதை விட ரொம்ப கொடியவா மது மாது மாது சூது சூதாட்டம் சூதாட்டம் இதை விட ரொம்ப கொடியமான செயல் எதையா? உலகத்துல எதுவுமே கிடையாதும்மா. இந்த 3 தான் கொடுமையானது. ஏன்னா இந்த 3 வந்து தன்னையும் அழிச்சிடும், தான் குடும்பத்தையும் அழிச்சிடும். தன்னையும் தான் குடும்பத்தை மட்டும் அழிக்காது, பிற குடும்பத்தையும் அழிக்கும் அது. அதனால இந்த 3 எவங்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட உறவே வச்சுக்க கூடாது. இப்போ ஒருத்தன் சிகரெட்டு பிடிக்கிறான், சிகரெட்டு பிடிச்சோன்னா அது அவனை வரைக்கும் அழிவு வரும். ஆனால் மது அடிச்சான்னு வச்சு ஊர் தெரியாது போய் போடுவான். அப்போ அது அவன் குடும்பமும் கெடுது, அடுத்தவன் குடும்பமும் கெடுது. இது இந்த சூதாடுறவனுக்கு காசு பார்ப்பான், கிடைக்கலன்னு சொன்ன பொண்டாட்டி தூங்கி இந்த தாலி கூட அறுத்துன்னு போயிடுவான். சரி, பொண்டாட்டி கழுத்துல தாலி இல்லை, அதையும் அறுத்து வித்து சூதாடிட்டான்னா பக்கத்து வீட்டில் போய் திருடுவான். அதனால இந்த 3மே மனித இனத்துக்கே உதவாத விஷயங்கள். ஆனா இது ஈஸியா மனிதனை பிடிக்கும். இந்த 3மே, இந்த 3 பழக்கமும் மனிதனை ஈஸியா பற்றும். ஆனா இந்த 3மே மனிதனை பற்றக்கூடாத பழக்கங்கள். இதுக்கு கடவுளுக்கு அப்படியே எதிரி. அந்த மாதிரி அதெல்லாம் விளக்கணும். அது மகாபாரதமா இருந்தா மகாபாரத கதையே வந்து மனிதனுக்காக வைக்கப்பட்டதுதாம்மா. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அரசியலே மகாபாரத அரசியல் தான். நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க, நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க. அப்ப வந்து அது அவங்களுக்கு சாபம் ஆயாது இல்ல? சாபம் எல்லாம் விட்டாக்கா எல்லாரும் ஊர்ல நோயாளியா மாறிடுவான். அவன் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஏற்படுத்துமா. இப்போ நான் செய்த கெட்ட பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி என் உடல் பாதிக்குது. என் உடல் பாதிக்கும் போது நான் நோய்வாய்ப்படுறேன். அதனால அவங்க சபிச்சாங்க இவங்க சபிச்சாங்கன்னா அப்ப அவங்க சபிக்கிறவங்க எல்லாம் செத்து போவாங்க. இதை வந்து சும்மா அடுத்தவனை பயங்காட்டு, அவன் சாப்பிட அவன் வாயில நிக்காது, அவன் சாப்பிட எவன் சாப்பிட எவனுக்கும் பலிக்காது. அவன் செய்யற நன்மை தீமை தான் அவனுக்கு நடக்கும். அது மாதிரி நான் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி என் உடல் பாதிப்பாயே நான் நோய்வாயப்படுறேன். இதனால அடுத்தவங்க சாபம் கிடையாது. அதே நேரத்தில் அடுத்தவங்க வாழ்த்தால இன்னைக்கு நான் இங்கே 4 மாசமா உடம்பு சரியில்லைன்னு கூட உயிரோட உட்காந்துங்கிறேன்னா அடுத்தவங்க மனம் வாழ்த்துன்றதால தான் உட்காந்துங்கிறேன். இல்லைன்னா என்னுடைய கதை எப்போ முடிஞ்சிருக்கும் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. ஏன் சொல்றேன்னா, நல்ல விஷயங்கள் ஒரு வாழ்த்தும் போது ஒருத்தருக்கு பலிக்கும், கெட்ட விஷயங்கள் பலிக்காது அவ்வளவு சீக்கிரம். இதை வந்து பயம்புறுத்தத்துக்கு தான் உதவும், நன்மைக்கு உதவாது. அதனால அதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியது. பித்ருதோஷம்லாம் ஒண்ணு கிடையாது. பிரம்மத்தி தோஷம் உண்டு, பித்ருதோஷம் கிடையாது. பித்ருதோஷத்துக்கும் பிரம்மத்தி தோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பித்ருதோஷம்ன்றது முன்னோர்கள் இறந்து போனவங்களுக்கு. பிரம்மத்தி தோஷம்ன்றது நீ செய்த பாவம். அதுக்கு அதனாலதான் ராமேஸ்வரமே உருவாச்சு. ராவணனை கொன்னது பாவம் நீட்டு தான். ராமர் என்ன பண்ணாரு, மண்ணில் சிவலிங்கம் செய்து ராமேஸ்வரத்தில் ராமர் பூஜை பண்ணாரு சிவனுக்கு. அப்போ அது வந்து இவர் செய்த பாவம். அது பித்ருதோஷம்ன்றது முன்னோருங்க இறந்து போறது, அதெல்லாம் தோஷமாகாது. அது வந்து சும்மா சொல்றதுக்கு பயன்படுத்துறது. ஏன்னா அவன் ஒரு மனிதன் இறந்தான்னா அடுத்ததான் உடல் எடுத்தாகணும், ஏங்க உயிரோட ஏங்க முடியாது. அப்படி பித்ருக்கள் ஏங்குச்சுன்னா நான் நடக்கவே இடம் இருக்காது உலகத்தில். அதனால அதை சும்மா கற்பனையாது. ஆனா இந்த தோஷம் உண்டு, நீ செய்த பாவம் உனக்கு தானே உண்டு, அதனால அந்த தோஷம் உண்டு, பித்ரு தோஷம் கிடையாது. இன்னொரு கேள்வியா, உன்னை தேவையில்லை என்று முடிவு செஞ்சவங்க கிட்ட நீ என்ன செஞ்சாலும் அது தவறாவே தான் தெரியும், நல்லதான் செஞ்சாலும் தவறாக தான் தெரியும். ஏமா நம்ம வேண்டான்னு ஒருத்தவங்க ஒதுக்கிடுறாங்க ஐயா. சரி சரிங்களா, அவங்களுக்கும் நம்ம தேடி உதவி செய்யறோம். உதவி செஞ்சாலும் அது அவங்க தவறாகவே தான் தெரியுது. இந்த எண்ணமே முதல்ல உனக்கு வரக்கூடாது. நீ வேண்டான்னு ஒதுக்கிட்ட, ஆனா அவங்களுக்கு உதவி செய்யற, அவங்க தவறா நினைக்கிறாங்களா நினைக்கலையான்னு நீ யோசிக்கிறது தவறு.
நீ உதவி செய்யணும்னா செய்தணும், இல்லைன்னா செய்யாமல் நிறுத்திக்கணும். உதவி செய்துட்டு அவங்க தவறாக நினைக்கிறாங்கன்னா நீ இப்போ உனக்கு எனக்கு ஆகலை. நீ ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் தப்பாக தான் நினைப்பேன். எதுக்கோ காரணத்துக்கோசம் 100 ரூபாய் கொடுக்குற, உனக்கு எனக்குன்னு ஆகாது, பகையாச்சு. நீ நல்லதுக்கு தான் கொடுத்துருப்ப. ஆனால் என் மனசு அப்படி நினைக்கும், நீ உதவி செய்கிற, ஏதோ எனக்கு விலை வேணால் வைக்க போகிற அப்படின்னு. அதனால் நீ ஒன்றும் செய்யாத நீ நிறுத்திக்கணும், செய்துட்டு குறை சொல்லக்கூடாது. அது தப்பு. அது எந்த ஒரு நன்மையும் செய்துட்டு சொல்லி காட்டக்கூடாது. அவங்க அப்படித்தான்மா நினைப்பாங்க. நீ செய்யாத, அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீயா செய்யாத, செய்துட்டீன்னா அதை வெளியே சொல்லாத. அதுதான் தர்மம். செய்துட்டு அவங்க என்ன தப்பா நினைக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னாவே அதுக்கு நீ செய்ததுக்கு பலன் இல்லாம போயிடும். அப்போ நம்ம அவங்ககிட்ட எப்படி நம்ம அன்பை காட்டுறது? ஏமா அவங்களுக்கு நம்ம எப்படி நம்ம அன்பை காட்டுறது? நீ ஏன் அன்பை காட்டுற? ஆணவத்தை காட்டாதீரு, அதுவே நல்லது. அன்பை காட்டுறதை விட ஆணவத்தை காட்டினா அவங்களுக்கு தொல்லை வரும். ஆணவத்தை காட்டாதீரு, அன்பே நீ காட்ட வேணும். அவங்க அவங்களாவே இருப்பாங்க. நான் இதை தான் பல வீடியோக்கள்ல சொல்லி இருக்கிறேன். ஒரு பெண்ணை ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுக்குறாங்க. அந்த பெண்ணு என்ன நினைக்கணும், நம்ம தாய் தாப்பனை விட்டுட்டு வந்திருக்கிறோம், இங்க இருக்கிற மாமியார் மாமனார் நம்ம அப்பா அம்மா மாதிரின்னு நினைச்சிட்டா பிரச்சனை இல்லை. சரி, இந்த பெண்ணு வரைக்கும் அப்படி நினைச்சா பிரச்சனை தீராது. அந்த அப்பா அம்மாவும் நம்ம பெண்ணு இன்னொரு இடத்துல கட்டி கொடுத்துக்கிறோம், நம்ம வீட்டுக்கு வந்து, அதுக்கு தானே மருமகள்னு சொல்றோம். நம்ம பொண்ணு போய்க்குது, இதுக்கு பதில் இன்னொரு பொண்ணு வந்துக்குது தானே மருமகள். அந்த மருமகளை என் பொண்ணு மாதிரி நான் நினைச்சிட்டேன்னா எந்த குடும்பத்திலையும் பிரச்சனை வராது. ஆனா இங்க வந்து எல்லா வசதியும் அனுபவிச்சுக்கின்னு எங்க அம்மா வீட்டு மேலே ஞாபகம் வந்துருந்தா குழப்பம் வரதான் செய்யும். இதுதான் இன்னைக்கு எல்லா வீட்லயும் நடந்துக்கின்னு இருக்கிற விஷயம். வள்ளலாரது ஒரு திருளையா, வள்ளலாரது ஒரு பொன்மொழி இது: ஆடாதீர் சற்றும் அசையாதீர், வேறொன்றும் நாடாதீர், பொய்யான உலகத்தை நம்பாதீர். ஆமா அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம வந்து இது இந்த உலகத்தை நம்ம இதை நம்பிதான் எல்லாமே நம்ம இது எல்லாருக்கும் ஒத்துக்காது. ஏன் ஒத்துக்காதுன்னா, வள்ளலார் வந்து அவரு கல்யாணம் பண்ணிட்டு அவருடைய அக்கா பொண்ணைய கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணிட்டு அவர் அன்னைக்கு ராத்திரி முதல் இரவு ராத்திரி திருவாசகம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இதை நம்ம கொடுத்துட்டு போனா என்ன சொல்லுவாங்க, என்ன ஆகும்? ஆனா வள்ளலார் கொடுத்ததை பெரிய கொண்டாடுறாங்க இல்லை? ஏன்னா அவர் ஒரு மகான். அவரு வந்து இதெல்லாம் சொன்னா சரியா இருக்கும். ஆனா நம்ம ஒரு இல்லறத்துல வாழ்ந்துக்குன்னு வந்து அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. 4 பேரையும் அனுசரிச்சு போகணும். நீ யாரும் தேவையில்ல, நீ வாழ முடியுமா? உன் பொண்ணு வானான்னு வாழ முடியும், உன் புருஷன் வானான்னு வாழ முடியும், மாமியார் வானான்னு வாழ முடியுமா வீட்டுக்குள்ள? மாயன்னா நீ பொண்டாட்டி புருஷனை விட்டுட்டு பொண்ணை விட்டுட்டு புள்ளைய விட்டுட்டு நீ அவரை மாதிரி துறவியா போயிட்டு சொன்னீங்கன்னா ஏற்றுக்கணுன்னா நியாயங்குது. மாயையில தானே வாழ்க்கையே, மாயையில் தான் நடக்குது. மாயை இல்லைன்னா உலக வாழ்வே இல்லையே. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்குன்னு மாயை வாழ்க்கையில இருக்காதுன்றது அது மகானுக்கு பொருந்தும், மனுஷனுக்கு பொருந்தாது. அதனால எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பொருந்தாதுமா. இப்போ பகவத்கீதையில சொல்றான், எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்தது, எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடக்கும். ஒரு சாவு வீட்டுல போயிட்டு எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்ததுன்னா பக்கத்துல நம்மள படுக்க வைப்பான் இல்ல? சும்மா இருப்பான். நான் சாவு வீட்டுக்காரன் பக்கத்துல நம்மள படுக்க வைக்க மாட்டேன், ஒரு பள்ளம் வைட்டு. அதனால எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் செல்லாது. எந்தெந்த இடத்துல எதை பேசணுமோ அந்தந்த இடத்துல தான் அதை பேசணும். எல்லா இடத்துலையும் எல்லாமே பேச முடியாது, எல்லா இடத்துலையும் எல்லாம் பொருந்தாது. கடைசி ஒரு வாக்கியம் சொல்லு. ரமணரோட பொன்மொழி எடுத்து வந்திருக்கேன். மரணத்தின் பிறகு என்ன என்பதற்கு விடை தேடுவ வேண்டாம், நிகழ்காலத்தில் வாழ்வோம், எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், எதிர்காலத்தை எதிர்காலமே கவனித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. நீ இன்னைக்கு வாழறது நிஜம். இன்னைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழணும், அதை யோசி. எதிர்காலத்தை நினைச்சு நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் கோட்டை கட்டாத. ஏன்னா நாளைக்கு நீ இருப்புன்றது நிச்சயம் கிடையாது. நான் அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்து வந்துக்கிறோம், ஒன்றையும் கிடையாது. அதனால இன்னைக்கு வாழறோம், இன்னைக்கு நம்மளால என்ன முடியும் அதை செய். இன்னைக்கு வாழறோம், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன், அதை நினைச்சுக்கோ. அப்போ உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். நாளைய நினைச்சு வருத்தப்படாதன்றார் ரமணர். சொல்லு, என்னது அது? தெரியாது. தெரியாதா? தெரியாத ஏன் வந்து உட்காந்தீங்க? இல்லையா, அது ஞானத்தோட உச்சம். உங்களை மாதிரியானவங்க தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மனுஷனுடைய கை ஜான்லேருந்து மூக்குலேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு ஜான் எல்லா அவன் கையில். ஐயா, இதில் ஒரு மூச்சு ஓடிங்குது.
மூக்குலேருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு ஜான் மூச்சு, ஒரு முழம் மூச்சு, இது ஒரு மூச்சு ஓடிங்குது. இப்போ 2 மூச்சு ஓடுது. இந்த 2 மூச்சு ஓடுறதால தான் நம்ம உயிராகிறோம். இதில் ஒன்று போச்சுன்னா ஒன்று செத்து போயிடுவோம். நியூட்ரல் பேஸ் மாதிரி இது. மேலே இருந்து பேஸு, கீழே வர்றது நியூட்ரல். இது ரெண்டும் சேர்ந்து தான் கனெக்ஷன், இப்படி தான் ஓடிங்குது. இதுதான் என்ன பண்ணுறோம், ஒரு ஜான் ஏறுனா என்னப்பா 1000 ரூபாய் சம்பாரிச்சோம்பா, 2000 ரூபாய் செலவாயிடுச்சுப்பா, ஜான் ஏறுனா முழம் சரக்குதுப்பா அப்படின்றோம். இல்லை மூட்டு செலவு கதையை சொல்கிறோம். இது என்ன காரணம்னா, மூக்குலேருந்து ஒரு ஜான் மூச்சு மேலே போச்சுன்னா இது இங்கேருந்து ஒரு முழம் சரக்கிடும், கீழே வந்துடும். ஏற்றிப்பார் ஒன்றா இந்த பார், இப்படி இருக்கும், இப்படி போகும் மூச்சு. அப்போது இதுவும் சேர்ந்து தான் பிரிஞ்சுன்னுது. புரியுது. அப்போ வாசியும் மூசியும் சேர்ந்தால்தான் ஒரு முழு மனிதன். வாசி அவனை விட்டு பிரிஞ்சா மூச்சியும் அவனை விட்டு பிரிஞ்சிடும். ஒன்று இல்லைன்னா ஒன்று இருக்காது. இப்போ இந்த உலகத்தில் பெண்ணுன்னு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் ஆணுன்னு ஒருத்தர் இருப்பானா? அதே மாதிரி தான் இதுவும். மூச்சின்றது பெண்ணு, வாசின்றது ஆணு. இது ரெண்டும் சேர்ந்து தான் உலகமாக இருக்குது. வாசி சூரியன்றது ஆணு, சந்திரன்றது பெண்ணு. இது ரெண்டும் சேர்ந்து தான் உலகமாக இருக்குது. இது ஒவ்வொன்றிலையுங்குது இல்லையா? கண்ணு வந்து வலது கண்ணு வந்து சூரியனாகுது, இடது கண் வந்து சந்திரனாகுது. வலது மூக்கில் ஓடுற மூச்சு சூரியனாகுது, சூடாக ஓடினுக்கும் மூச்சு. இடது மூக்கில் ஓடுற மூச்சு குளிர்ச்சியாக ஓடும். ஏன்னா இது ஏற்றுற சூடு அது மிதப்படுத்தும். இல்லைன்னு சொன்னால் உடம்பு வெப்பத்தில் ஊந்துடும், நம்ம உடம்பு இல்லை கோல்டாகி கவுத்துரும். இப்படி எல்லாமே ரெண்டாக தான் இருக்குது. ஒன்றா இருந்தால் ஏக்கமே கிடையாது. அதுக்கு ஒன்றா இருந்ததுன்னா எந்த பொருளுமே இயங்காது. ரெண்டாக இருந்தால் தான் இயக்கம். அதனால தான் சொன்னான் கடவுள் ஏகண்டா, ஏகன் இல்லைடா அநேகண்டானா. அதனால இறைவனை வந்து உணர கற்றுக்கணும். முதல்ல இறைவனை பார்க்கறது வேற, இறைவனோட உறவாடுறது வேற. முதல்ல இறைவனை உணர கற்றுக்கணும். உணர கற்றுக்கினா தான் இறைவனுடைய செயல் என்ன, மனிதனுடைய செயல் என்ன, ஏன் மனிதன் இறைவனை தேடணும், இறைவனுக்கு மனிதனுக்கு என்ன உறவு, ஏன் இறைவன் அடைஞ்சால் மனிதனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு உணரணும். அப்படி உணர்ந்தால்தான் உண்மை தெரியும், இல்லைன்னா தெரியாது. சொல்லு சாமி. சொல்லு ஐயா. சொல்லு. இந்த பிரபஞ்சத்தில் அகிலாண்டங்கள் கோடின்றாங்கய்யா. ஆனால் நாம் இந்த ஒரு பூமியில் இருக்கிறத மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பூமியில் எல்லா ஜீவராசிகளும் இருக்கின்றதை உணர்கிறோம். ஆனால் அதுக்காக மற்ற கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மற்ற அண்டங்களில் உயிரினங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்கிறதுக்கான நம்ம அனுபவமும் கிடையாது. அப்படின்னும் போது மற்ற அண்டங்கள்லையும் படைப்புகள் நடந்துகிட்டு இருக்காங்க. நடக்கட்டும், நடக்காத போட்டோம். முதல்ல உனக்கு என்ன நடக்குதுன்னு நீ யோசி. இதுதான் சொன்னது. ஊரை யோசித்தீன்னா உன்னை இழந்துடுவேன், உன்னை யோசித்தீன்னா ஊரை இழந்துடுவேன். ஆனால் உன்னை யோசித்தினா உனக்கு நன்மை உண்டு, ஊரை யோசித்தினா உனக்கு பாவம் உண்டு. உனக்கு எது ஒன்றுட்டும் சொல்லு. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், ஊரை பற்றி யோசிக்காதீங்க, உங்களை பற்றி யோசிங்க, உங்களை பற்றி கேளுங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுங்க, கடவுளை பற்றி கேளுங்க. அண்டத்தை பற்றி யோசிச்சு சரி இருக்கிறான் என்ன பண்ணி போய் உறவாடுவியா? பின்ன இப்போ அமெரிக்காக்காரன் புடிச்சான் தெரியுமா, ஒரு உயிரை சுட்டான் தெரியுமா? ஏதோ ஒரு கிரகத்திலேருந்து பறக்கும் தட்டில் 2 வந்துருக்குது இல்லையா? அது வந்து விஞ்ஞானத்தில் இங்கத்தி விஞ்ஞானத்தை விட அதிகமான விஞ்ஞானியாக இருக்குது. அப்போ அதை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க, பிடிக்க முடியல. ஒன்று சுட்டாங்க, ஒன்று செத்து போச்சு, ஒன்று பறந்துடுச்சு. அப்போ இதை விட அதிகமான பவராக தானே இருக்குது அது. இப்போ நீ போய் அதுக்கிட்ட இருக்குது, பின்ன அப்போ ஏன் அதை பற்றி பேசிக்கிற? ராமா, எவ்வளோதான் சொன்னாலும் இந்த மானிடனுக்கு உரைக்க மாட்டேன்றா சாமி. கண்ட நேரத்தில் கண்டதை குண்டான்னா துண்ணிட்டு தூங்கிடாத, கடவுள் வருவான் விழித்திரு. அந்த கடவுள் பசியோடு இரு, வயிற்று வைப்பின்னு தூங்காத, உண்ட மழக்கம் தொண்டனுக்குன்னு தூங்கிடாத. தூங்கிட்டீங்கன்னா ஏமாந்து போடுவ. அதனால தனித்திரு, தனியாயிரு, கும்பல் கூடாத, கடவுளை பார்க்க முடியாது. நீ தனியாயிரு, தனியாக இருந்தால் போதும். அது வீழ்ச்சிக்குனே உஷாராக இரு, கடவுள் வரும்போது பிடிச்சிக்கோ. அதனால கடவுள் பசியோட வாழ உலகத்தில் அப்படின்னா. சொல்லுப்பா. சொல்லு. சொல்றியா போறியா? ஏதாவது ஒன்று செய்ய.
ஏமா பரதநாட்டிய டான்ஸ் அது. அந்த ஜோதி அந்த ஒளியை பார்த்துட்டு தான் வந்து ஓன்னு கத்தின்னு வந்து காலில் வந்தார். ஏன்னா அவ்வளோ பெரிய அதிசயம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம இவ்வளோ காலம் இவ்வளோ வயசு வரைக்கும் நம்மளால் அறிய முடியாமையே வாழ்ந்துருக்குறோம். அதை காட்டுறதுக்கும் இன்றைக்கி ஆளுங்க இல்லை. பெரிய பெரிய மகான்கள் இருந்தாங்க, போயிட்டாங்க. இன்றைக்கி ஏதோ நம்ம சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். அதை நீங்கள் பயன்படுத்திங்க. சொல்லுப்பா. அது ஒரு முடிவு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி தயாராகிறேன். ஐயா ஐயா இப்போ சொன்னதுக்கு அப்புறமேட்டு அது கேட்கலாமான்னு ஒரு சின்ன தயக்கம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா உன்னை பற்றி உணர்றதுக்கு தான் உங்க பாடம் கொடுத்துருக்காங்க. ஏன் மற்றதெல்லாம் யோசிக்கிறாரு? ஆமாம், தேவையில்லாததெல்லாம் நீ கேட்டு உனக்கு என்ன நன்மைன்னு கேட்குறேன் நான். நீ தெரிஞ்சுக்கணும், உனக்கு அது பயன் தரணும். அப்போது இன்னும் அதை பற்றி நீ கேட்டீங்கன்னா தப்பு இல்லை. நீ தேவையே இல்லாத அடுத்த கிரகத்தை பற்றி கேட்டீங்கன்னா என்னத்துக்கு? அது எனக்கும் தேவையில்லை, உனக்கும் தேவையில்லை. என்ன பிரயோஜனம்? உன்னால் இந்த ஊரை விட்டு நீ அடுத்த கிரகத்துக்கு எதுக்காவது போக முடியுமா? அப்புறம் போக முடியாது. அங்கே இருக்குதா இல்லையா நான் ஆராய்ச்சி. அது விஞ்ஞானி செய்ய வேண்டும். உனக்கு என்னத்துக்கு அது? நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். விஞ்ஞானம் மெஞ்ஞானம் ரெண்டு விஷயம் இருக்குது. இது ரெண்டுமே ஆராய்ச்சி தான். விஞ்ஞானமும் ஆராய்ச்சி தான், மெஞ்ஞானமும் ஆராய்ச்சி தான். இந்த ரெண்டு ஆராய்ச்சியிலையும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த உலகத்தை பற்றி ஆராயிறது விஞ்ஞானம், இதானே விஞ்ஞானம். ஆனால் இந்த உலகத்தை படைச்சான் பாரு, அவனை ஆராயிறது மெஞ்ஞானம். நான் உனக்கு படைச்சவனை பற்றி சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன், நீ படித்ததை பற்றி பேசினுக்கிறிய. இது என்ன நியாயம்? அதுதான் ஒரு சாவு வண்டியில் எழுதி வச்சுக்கிறான். படைத்ததெல்லாம் விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் போகின்றான் அப்படின்னு. அது மாதிரி உன்னை தேடுப்பா. சொல்லு. போயிட்டு வா. கரூர்ல இருந்து வந்திருக்கேன் சாமி. என் பேர் சரஸ்வதி. நான் டெய்லரா வேலை பார்க்குறேன். டெய்லரிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் 20 வருஷமா. 2 வருஷத்துக்கு முன்னே எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் 2019. அதுல இருந்து நான் ரொம்ப அழுதுட்டு கஷ்டப்பட்டு என்னால் வெளியில வரவே முடியல. அப்படிதான் இருக்கும். ஏன்னா சம்பாரிச்சதெல்லாம் ஒழுங்கா கொடுத்துட்டு இருப்பாரு உங்கள்கிட்ட. அதனால அது அவருக்கும் சம்பாரிச்சதை கொடுக்காம குடிச்சு போட்டு கட்டை எடுத்துன்னு வந்து ஒன்று அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா போனா போதுன்னு விட்டுருப்பாரு. அதான் வித்தியாசம். ரொம்ப பாசமா இருந்தோம் 2 பேரும். பாசமாவது வேசமாவது துட்டுல தான் பாசம். எத்தனை கணவனை கழு தூக்கி போட்டு கொள்றாங்க மனைவிங்க. எல்லாரும் தான் சொல்றேன். அதான் எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா புருஷங்காரன் ஒழுங்கா சம்பாதிக்கிறது எத்தனை பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டா என் புருஷன் மாதிரி உலகத்துல புருஷனே இல்லைன்னு பொம்பளைங்க. அதே கொடுக்காத குடிச்சிட்டு ஆடிக்கணும் வந்து சோறு போடணும்னு வச்சு விட்டு கட்டத்தை அடிப்பாங்க பொம்பளைங்க. இதுதானே வாழ்க்கை. இதுல என்ன உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா? எல்லாருக்கும் ஒண்ணுதாம்மா. 2 பையங்க சாமி. சொல்லு. மார்ச் 17 எங்க பெரிய பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. போட்டோம். அதுக்கப்புறமே நான் வந்து யூடியூப் அப்புறம் ஒரு 10 நாள்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் இதுதான் உண்மை, இப்படி யாருமே எல்லாமே தனித்தனியே அப்படிங்கறத வந்து பார்த்ததுனால எனக்குள்ள ஒரு தெளிவு இருந்தது. அப்பா இருக்கிறாரா? அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எங்க சின்ன பையன் வந்திருக்காங்க. இல்ல உங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க சாமி. அவங்க செத்தா கூட நீ இவ்வளவு வருத்தப்பட மாட்டேன். கண்டிப்பா. ஆனா பாதியில வந்தாரு அவரு பாட்டம் போட்டாரு, நான் வருத்தப்படுறேன். ஏன் தெரியுமா? உங்க அப்பா உடல் சோகம் கொடுக்க மாட்டாரு, உங்க அம்மா உடல் சோகம் கொடுக்க மாட்டாங்க, உங்க அம்மா அப்பா துட்டு கொடுக்க மாட்டாங்க, வீட்டுக்காரர் உடல் சோகம் கொடுத்தாரு. அதனால அவர் மறக்க முடியல. இதுதான் அந்த புருஷன் பொண்டாட்டியினுடைய பற்று. இது வந்து கிளாஸ்ல கேட்க வர அம்மா அப்பா தாங்க சாமி என்ன பாத்துட்டாங்க. 20 வருஷமா கல்யாணம் 27 வருஷம். அதுதான்மா. அவங்க செத்தா கூட யாரும் கவலைப்படுறது கிடையாதுமா. வீட்டுக்காரன் செத்துட்டான் பொண்டாட்டி செத்துட்டான்னு தான் கவலைப்படுறான். ஆளுங்க கூட ஆம்பளைங்க கூட இங்க எத்தனை பேர் வராங்க, ஐயோ பொண்டாட்டி செத்து போய் பொண்டாட்டினா சாவதான் செய்வோம். அதுக்கு என்ன பண்றது? நான் இன்னும் வந்து கொன்ன மாதிரி இல்லக்குது என்கிட்ட வந்து சொல்றது சாமி. இப்போ உங்ககிட்ட அதாவது யூடியூப் பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்கணும் எனக்கு ஒரு அதெல்லாம் யூடியூப்ல இந்த மாதிரி பேசிதான் இப்ப வெளியே இந்த கம்ப்ளைண்டே வருது. முன்னெல்லாம் வந்து தெய்வத்தை பத்தி அதை அடையிறத பத்தி கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவேன். இப்ப பொண்டாட்டி செத்து போச்சு, புள்ள செத்து போச்சு, பேரன் செத்து போச்சு, இதே ராமாயணமா போச்சு. ஏன்னா இந்த கேள்வி கேட்க சொல்றது தப்பா போச்சு. இனிமே வந்து கடவுள் தான் நமக்கு கடவுளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் சாமி. இவ்வளவு நாள் புருஷன் இருக்கும்போது தெரியல. இதுதான் நிறைய பேர் இப்படிதான் ஆம்பளைங்க கூட இப்படிதான் பண்றாங்க. பொண்டாட்டிக்கிற வரைக்கும் கடவுள் தெரியல, பொண்டாட்டி போன பிறகுதான் கடவுள் தெரியும். இங்க வரான். சின்ன வயசுல இருந்தே நான் சாமி பக்தி அதிகம் சாமி.
இருந்தாலும் எனக்கு வந்து இப்போ தனி நீ கடவுளில் நீ தான் உங்களுக்குள்ள தான் கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத வந்து இப்போ தான் அறிஞ்சிட்டேன். நான் இனிமே வந்து சரி சாமி வழியில தான் உபதேசம் வாங்குங்க, வாங்கி உருப்படியா பண்ணு. எத்தனை உபதேசம் வாங்க? ஒரு உபதேசம் வாங்கியா கேள்வி கேட்குற? குறைஞ்சது 4 உபதேசம் வாங்கின போது தான் நீ கேள்விக்கே வரணும். ஏன்னா அப்பதான் உண்மையான கேள்விகள் வரும். இப்ப கேட்கறதெல்லாம் வெளி விஷயம் தான் கேட்டுன்னு வருவீங்க. அதனால அது வராது. பாடம் நல்லா பண்ணுங்க, மனம் தெளிவு வரும். அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க, பதில் சொல்லு. சரிங்க சாமி. பண்ணணுன்றது மட்டும் தோணுது. என்ன பண்றீங்க? ஷாம்பவின்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. ஓ, சாம்பவி பண்ண. ஆமா, அது அது யார் சொல்லி கொடுத்தது இதை? சத்குரு அவங்ககிட்ட இன்னர் இன்ஜினியரிங் ஒன்று எடுத்தேன். அவ்வளோதான் பண்ணின்னு போங்க. அதான் அது நான் இதுவாக சொல்லலை, இருந்தாலும் அது அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கேன். பண்ணுங்க. அவர் சொன்னார் இல்லை, அவ்வளோதான், அதை பண்ணிக்கினே. இப்போ உங்களை கூட நான் வந்து குரு இதே அதே சேர்க்க இல்லை சேர்க்கல ஐயா, நான் சேர்க்கக்கூடாது. ஏன்னா நான் யாருக்குமே இங்கே சாம்பவியை கொடுக்குறதே கிடையாது. சாம்பவி கொடுக்குற தகுதி கிடையாது. சாம்பவி நீ கொடுத்து கரெக்டாக பண்ண பேண்ட் ஷர்ட் போட்டுருக்க மாட்டேன். நீ அது பண்ணல, உனக்கு தெரியல சாம்பவி. அதனால நீ பேண்ட் ஷர்ட் போட்டு தொழில் பண்ணிக்கின்னு ஏதோ பிஸ்னஸ் பண்ணி போயின்னுக்கிறீங்க. சாம்பவின்றது தன்னை இழக்கிறது. அதனால நான் இங்கே யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. ஓகே, அது செய்ய முடியாது. அதை நீங்க செய்யற செய்து போங்களேன், எனக்கு என்ன போச்சு? எந்த இதுவும் நம்ம இன்னொருத்தரை வந்து குறை சொல்றது முக்கியம் கிடையாது. அதே நேரத்தில் அது சரி தப்புன்னு சொல்றது நமக்கு உரிமை கிடையாது. அதே மாதிரி இந்த குரு பூர்ணிமாவோட முக்கியத்துவம் அது உங்களுக்கு தேவையில்லாத. நீங்க அவர்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு சீடரா இருக்கும் போது இன்னொரு குரு கிட்ட போய் கேட்க கூடாது. சரி, அது முறை. அது புரியுது. அதனால எதை உங்களுக்கு எந்த மனசுக்குள்ள எந்த சந்தேகம் வந்தாலும் அது உங்களுடைய குருவை கேட்கணும். அவர் தான் விளக்கம் சொல்லணும். சரி, நீங்க அடுத்தவங்க கிட்ட கேட்டு விளக்கம் சொன்னீங்கன்னா அப்ப அந்த குரு முட்டாள் ஆயிடுவான். அதனால அப்படி ஆக்கக்கூடாது. அதனால நீங்க அவர்கிட்ட கேளுங்க. ரொம்ப நன்றி. நன்றி. எனக்கு எவ்வளோ நான் ஆன்லைனில் பார்க்குறதும் படிக்கிறதும் சரி, ஆனால் உங்களோட பேச்சை கேட்கும்போது மற்றதெல்லாம் ப்ராக்டிக்கலுங்க. நான் பேசுறது ப்ராக்டிக்கல், மேஜிக் இல்லை. அதுதான், அது எல்லா குருமார்களும் மேஜிக் பண்ணிங்கிறான். இன்னைக்கு நான் மேஜிக் பண்றது இல்லை, ப்ராக்டிக்கலா பேசுகிறேன். வாழ்க்கையை பத்தி பேசுகிறேன். மனுஷன் எப்படி வாழணும், எதை அடையணும், நீ எதுக்காக பிறந்தன்னு பேசுகிறேன். அவங்களாம் மேஜிக் பண்றாங்க. அதனால அவங்கள பத்தி எனக்கு தேவையில்லாதது. நான் பண்றது என் சீடருங்க எடுத்துக்கினா போதும். ஊர்லாம் எடுத்துக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அதனால எனக்கு என்ன லாபம்? நான் என்ன கட்சியா நடத்த போறேன்? அதான் வாழ்க்கையை எப்படி வாழணும், என்ன ஒரு 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 பாதையில போகணுன்றத வந்து நிறைய பேருக்கு சொல்றீங்க. அது ரொம்ப. அதனாலதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா என்னை தேடி வரான். நான் எவனும் தேடி போதில்லை. எல்லா குருமார்களும் அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்றாங்க. ஒரு டாக்டர் ராஜேஸ்வரின்னுட்டு அவங்க சொல்றாங்க, சாமி நீங்க இங்கெல்லாம் வரமாட்டீங்களான்னு. வரதில்லைம்மா. ஏன்னா இது ஞானம். என்னை தேடி வந்தா நான் சொல்லி தரணுமே தவிர நான் ஊட போய் வசூலுக்கு உட்காந்து தண்டல்காரன் இல்லைன்னுட்டேன். ஆனா இன்னைக்கு குருமார்கள் இப்படித்தானே வராங்க அப்படின்னாங்க. அவங்க வருவாங்க, தண்டல்கார மாதிரி வருவாங்க. நான் அதெல்லாம் வரமாட்டேன். என்ன தேடி வந்தா சொல்லி கொடுப்பேன். நான் தேடி போய் சொல்றது இல்லை, என் வேலைன்ட்டு. காலையில எந்திரிச்சோன்னு உங்க வீடியோ ஒன்று. அது மாதிரி இன்னைக்கு எல்லா குருமார்களும் இன்னைக்கு வெளியூருக்கு போய் வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பார்த்துங்கிறாங்க. ஆன்மீகத்தை ஞானத்தை போதிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இவனுக்கு ஞானம் தெரியலையே, என்ன பண்றது? இதனால சாம்பவி சண்முகி இதெல்லாம் வந்து இவ்வளோ விளையாட்டான விஷயமான வித்தை கிடையாது. அது அடிப்படையிலேருந்து வரணும். கடைசியில் கொடுக்க வேண்டிய கலையை வந்து உங்களுக்கு முதல்ல கொடுத்தா என்ன புரிய போகுது உங்களுக்கு? அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்கள் ஏதோ சொன்னாங்க செய்துங்கிறோம், அவ்வளோதான் தெரியும். கரூர்லேருந்து வந்திருக்கேன் சாமி. என் பேர் சரஸ்வதி. சரி, நான் டெய்லராக வேலை பார்க்குறேன். ஏமா டெய்லராக டெய்லரிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் 20 வருஷமா. 2 வருஷத்துக்கு முன்னே எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் 2019. அதுலேருந்து நான் ரொம்ப அழுதுட்டு கஷ்டப்பட்டு என்னால் வெளியில் வரவே முடியல. அப்படிதான் இருக்கும். ஏன்னா சம்பாரிச்சதெல்லாம் ஒழுங்காக கொடுத்துட்டு இருப்பாரு உங்கள்கிட்ட. அதனால அது அவருக்கும் சம்பாரிச்சதை கொடுக்காம குடிச்சு போட்டு கட்டை கட்ட எடுத்துன்னு வந்து ஒன்று அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா போனா போதுன்னு விட்டுருப்பாரு. அதான் வித்தியாசம். ரொம்ப பாசமா இருந்தோம் 2 பேரும். பாசமாவது வேசமாவது துட்டுல தான் எத்தனை கணவனை கழு தூக்கி போட்டு கொள்றாங்க மனைவிங்க. எல்லாரும் தான் சொல்றேன். அதான் எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா புருஷங்காரன் ஒழுங்கா சம்பாதிக்கிறது எத்தனை பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டா என் புருஷன் மாதிரி உலகத்துல புருஷனே இல்லைன்னு பொம்பளைங்க. அதே கொடுக்காத குடிச்சிட்டு ஆடிக்கணும் வந்து சோறு போடு நன்மை விட்டு கட்டத்தை அடிப்பாங்க பொம்பளைங்க. இதான வாழ்க்கை. இதுல என்ன உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா எல்லாருக்கும் ஒண்ணுதாம்மா.
ரெண்டு பையங்க சாமி. சொல்லு. மார்ச் 17 எங்க பெரிய பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. போட்டோம். அதுக்கப்புறமே நான் வந்து யூடியூப் அப்புறம் ஒரு 10 நாள்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் இதுதான் உண்மை, இப்படி யாருமே எல்லாமே தனித்தனியே அப்படிங்கறத வந்து பார்த்ததுனால எனக்குள்ள ஒரு தெளிவு இருந்தது. அப்பா இருக்கிறாரா? அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எங்க சின்ன பையன் வந்திருக்காங்க. இல்ல உங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க சாமி. அவங்க செத்தா கூட நீ இவ்வளவு வருத்தப்பட மாட்டேன். கண்டிப்பா ஆனா பாதியில வந்தாரு, அவரு பாட்டம் போட்டாரு, வருத்தப்படுறேன். ஏன் தெரியுமா? உங்க அப்பா உடல் சுகம் கொடுக்க மாட்டாரு, உங்க அம்மா உடல் சுகம் கொடுக்க மாட்டாங்க, உங்க அம்மா அப்பா துட்டு கொடுக்க மாட்டாங்க, வீட்டுக்காரர் உடல் சுகம் கொடுத்தாரு. அதனால அவர் மறக்க முடியல. இதுதான் அந்த புருஷன் பொண்டாட்டியினுடைய பற்று. இத வந்து கிளாஸ்ல கேட்க வர அம்மா அப்பா தாங்க சாமி என்ன பாத்துட்டாங்க. 20 வருஷமா கல்யாணம், 27 வருஷம். அதுதான்மா, அவங்க செத்தா கூட யாரும் கவலைப்படுறது கிடையாதுமா. வீட்டுக்காரன் செத்துட்டான், பொண்டாட்டி செத்துட்டான்னு தான் கவலைப்படுறான். ஆளுங்க கூட, ஆம்பளைங்க கூட இங்க எத்தனை பேர் வருவாங்க, ஐயோ பொண்டாட்டி செத்து போய், பொண்டாட்டினா சாவதான் செய்வா, அதுக்கு என்ன பண்றது? நான் இன்னும் வந்து கொன்ன மாதிரி இல்லக்குது, என்கிட்ட வந்து சொல்றது இல்லைங்க சாமி. இப்போ உங்ககிட்ட அதாவது யூடியூப் பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்கணும் எனக்கு ஒரு தெளிவு. அதுதான் இந்த யூடியூப்ல இந்த மாதிரி பேசி தான் இப்ப வெளியே இந்த கம்ப்ளைண்டே வருது. முன்னெல்லாம் வந்து தெய்வத்தை பத்தி, அதை அடையிறத பத்தி கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவேன். இப்ப பொண்டாட்டி செத்து போச்சு, புள்ள செத்து போச்சு, பேரன் செத்து போச்சு, இதே ராமாயணமா போச்சு. ஏன்னா இந்த கேள்வி கேட்க சொல்றது தப்பா போச்சு. இனிமே வந்து கடவுள் தான் நமக்கு, கடவுளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் சாமி. ஏன் இவ்வளவு நாள் புருஷன் இருக்கும்போது தெரியல? இதுதான் நிறைய பேர் இப்படிதான், ஆம்பளைங்க கூட இப்படிதான் பண்றாங்க. பொண்டாட்டிக்கிற வரைக்கும் கடவுள் தெரியல, பொண்டாட்டி போன பிறகுதான் கடவுள் தெரியும். இங்க வரான். சின்ன வயசுல இருந்தே நான் சாமி பக்தி அதிகம் சாமி. இருந்தாலும் எனக்கு வந்து இப்ப தனி நீ கடவுள்ல நீ தான், உங்களுக்குள்ளதான் கடவுள் இருக்காரு அப்படிங்கறத வந்து இப்பதான் அறிஞ்சிட்டேன். நான் இனிமே வந்து சரி சாமி வழியில தான் உபதேசம் வாங்குங்க, உருப்படியா பண்ணு. எத்தனை உபதேசம் வாங்க? ஒரு உபதேசம் வாங்கியா கேள்வி கேட்கிற? குறைஞ்சது 4 உபதேசம் வாங்கின போது தான் நீ கேள்விக்கே வரணும். ஏன்னா அப்பதான் உண்மையான கேள்விகள் வரும். இப்ப கேட்கறதெல்லாம் வெளி விஷயம் தான் கேட்டுன்னு வருவீங்க. அதனால அது வராது. பாடம் நல்லா பண்ணுங்க, மனம் தெளிவு வரும். அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க. சரிங்க சாமி. ஐயா, என் பேர் தெய்வநாதன்யா. நான் திருச்சி உறையூர்லேருந்து வரேன், வெக்காலி கோயில் பக்கத்துலேருந்து வரேன். நான் டைலர் கடை வச்சுருக்கேன். நான் டைலர் தொழில் பண்ணிகிட்ருக்கேங்க, தையல் தொழில் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்திருந்தோம். உங்களுடைய வீடியோ அடிக்கடி பார்த்ததில்ல. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எப்போ வந்தாலும் முதல் தடவை வரும்போது மனைவி குழந்தையோட வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வீடியோவில் நான் கேட்டிருக்கேன். அப்போ என் மனைவி என் குழந்தைய அழைச்சிட்டு, அப்போ வந்து உபதேசம் வாங்குறதா இருந்தால் பெண்களாக இருந்தாலும் வெள்ளை துணி அணிந்து வரணும், ஆணாக இருந்தாலும் அது போல் இருக்கணும். அப்படி வேறு கலர் துணியில் இருந்தால் உபதேசம் தர முடியாது, வருத்தப்படக்கூடாது, அந்த மாதிரி சூழ்நிலை வரும்னு சொல்லியிருந்தீங்க. அதை கேட்டுட்டு என் மனைவிக்கிட்ட இந்த மாதிரி வந்து பேச கஷ்டமாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் பேசுகிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. மனைவிக்கிட்ட வந்து இது மாதிரி சொன்னேன், ஐயா சொல்லியிருக்காங்க இது மாதிரி நம்ம உபதேசம் வாங்க போகிறதுனா, உபதேசம் என்னன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன், உபதேசம் அப்படின்னா இங்கே நீங்கள் இது மாதிரி கிளாஸில் சொல்லித்தரது, இறைவனை பற்றி சொல்லித்தரது மட்டும் தான் உபதேசம் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தியானன்றது தான் உபதேசம். அதில் வந்து நீ இறைவனை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற சொல்லித்தரது தான் உபதேசம் அப்படின்றத நான் இங்கே முதல் தடவை வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து எங்களால் அந்த உபதேசத்தை வாங்க முடியாமல் போயிடுச்சு. என்னென்னா எங்களுக்கு வந்து இங்கே உள்ள விவரங்கள் தெரியாது. அப்போ வந்து பணம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால சரி அதை பற்றி நமக்கு தெரியலை, சரி அடுத்த முறை வரும்போது நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஃபுல்லாக கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு சில விவரங்கள் தெரிஞ்சுட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இப்போ வந்து ஒரு 2 மாதமாக வந்து இந்த யூனிஃபார்ம் அது தினம் தைக்கிறதுனால வேலை பொருள் ஜாஸ்தி ஆனதுனால என்னால் வர முடியல. இப்போ வந்து எப்படியோ வந்து ஐயா கிட்ட நம்ம விழுந்தரணும் அப்படின்ற ஒரு உணர்வோட ஓடியாந்துட்டேன். ஓடியாந்து முதல் பாடமும் எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப ஆத்மா திருப்தியாக இருக்குங்க ஐயா. சரி, பாடம் வாங்கிக்கிறீங்க, சரிங்க. அந்த பாடத்தை முதல்ல சரியா பண்ணுங்க. சரிங்க. பண்ண பிறகுதான் உங்களுக்கு பல எண்ணங்கள் சந்தேகங்கள் வரும். சரியா? சரிங்க. இப்போ வர்றதெல்லாம் சரியான சந்தேகம் வராது. சரிங்க. கண்ட விஷயம்தான் வரும். சரிங்க. பாடம் பண்ண பிறகுதான் அதுல உண்மையான சந்தேகங்கள் வரும். அப்ப கேளுங்க, அதுக்கு பதில் சொல்றேன். சரிங்க. 48 இது வெளியும் ஓரளவுக்கு சோஷியல் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப கோபம் மட்டும் வருது. அது மட்டும் எப்படி அடக்குறது? அது உங்களையே நீங்கள் யோசித்தீங்கன்னா அந்த கோபம் குறையும்.
தேவையற்ற சில பேர் அது தாய் தகப்பங்கிட்டேருந்து வந்தது. அது உங்ககிட்ட இருந்து மட்டும் வந்ததில்லை. ஒருத்தர் கோபம் வர்றது தாங்கிட்ட இருந்து மட்டும் வரல. அது தாய் தகப்பனுடைய விந்துலேருந்தே வந்துடும். அது இவங்க எவ்வளோதான் அதை அடக்கினா கூட அடக்க முடியாத சில நேரத்தில் இந்த கோபங்கள் வரும். அதனால் அதை நீங்களே சிந்திக்கணும். சிந்தித்து நம்ம எதுக்கு வீணான கோவப்படுறோம் அடுத்தவங்க மேலே, இந்த கோவப்படுறதால நமக்கு என்ன நன்மை, அடுத்தவங்கக்கிட்ட பகை தானே உருவாகும் அப்படின்றத நீங்கள் யோசித்துங்கன்னா அந்த கோபம் நின்றுடும். உங்களையே யோசிங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கின்னு அப்படியே பொறுமையத்தையே பார்க்குறங்க, கோபம் குறைஞ்சிடும். சில கெட்ட எண்ணங்கள்லாம் வருது. ஏமா சில கெட்ட எண்ணம் அதான் அது உடல் ரீதியாக வரும். அதுதான் தாய் தகப்பங்கிட்டேருந்து வந்தது அது. அதனால் அந்த மாதிரி இருக்கும். அதை பாடம் பண்ணி குறைச்சிக்கணும். அது போக போக குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடம்பு ஒடுங்க குறையும். உடம்புல பலம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கோபமும் அந்த எண்ணங்களும் வரும். சரி, அர்த்தம் ஊரை ஏமாத்தின்னுக்கிறோன்னு அர்த்தம் பார்த்து. இப்போ கட்சி கொடி இருக்குது. ஒரு கொடி 3 வர்ணம் போட்டான். பச்சை, சிவப்பு, மஞ்சள் போட்டுக்கணும். அவன் ஒரு கட்சி வச்சுக்கிறான். ஒரு கட்சி 2 வர்ணம். இதில் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்குது? வேறுபாடு தெரியுது. வேறுபாடு தெரியறதுக்கு தான் இவன் ஒருத்தன் நாமத்தை போட்டுக்கணும், ஒருத்தன் பட்டையை போட்டுக்கணும். மொத்தத்தில் எல்லாம் சேர்ந்து ஊரை ஏமாத்தின்னுக்கிறோம். உண்மையான பக்தி பண்ணுறது கிடையாது. ஏன்னா உண்மையான பக்தி பண்ணுறவனுக்கு வேறுபாடு கிடையாது. நீ நாமமாவது போட்டுக்கோ, பட்டையாவது போட்டுக்கோ. ஒரு ஐயர் சிதம்பரம் பக்கம் ஓரம் போகிறாரு. சிதம்பரம் கோவிலில் மேலே காக்கா உட்காந்து ஒரு கல்லை தள்ளி போச்சு கோபுரத்துலேருந்து. அந்த கல் போய் இந்த ஐயர் தலையில் மண்டை உடஞ்சி போச்சு. மண்டை உடஞ்சி ரத்தம் ஊற்றுது. நிமிர்ந்து பார்த்தா காக்கா உட்காந்துங்குது. அப்போ என்ன பண்ணணும்? மண்டை உடஞ்சி போச்சு, காக்காவை தானே திட்டணும். ஐயர் என்ன சொல்கிறாரு? பார்த்தா ஸ்ரீரங்கத்து காக்காவா? அது ஸ்ரீரங்கத்து காக்காவே சிவன் கோயிலில் நல்லா இடிச்சு தள்ளுன்றோம். அப்போது தெய்வத்தில் வேற்றுமையை காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்குது. தெய்வத்தில் வேற்றுமையே கிடையாது. உலகத்தில் ஒரு கடவுள் தான். ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள்லாம் கிடையாது. மத வழிபாடு பண்ணுறவனுக்கு கடவுள் கிடையாது. என்ன மதத்தை தாண்டி கடவுள் வழிபாடு பண்ணணும். ஆகக்கூடிய சிவப்பு பட்டை போடுறவனாக இருந்தாலும் சரி, நாமம் போடுறவனாக இருந்தாலும் சரி, இவனும் 3 கோடை போட்டான், அவனும் 3 கோடை போட்டான். இவனும் குங்கத்தை வச்சான், அவனும் சகுப்பை வச்சுக்கணும். காரணம் என்னன்னா, இடைகலை பிங்கலை ஒரு நிறம், அதை நடுவில் ஒரு அக்னி கலை சகுப்பு நிறம். அதனால் இவன் வள்ளியை போட்டான், 2 ஓரம் வள்ளியை போட்டு நடுவில் சிவப்பை போட்டு விட்டான். 2 வலை ஓடிங்குதுரா, நடுவில் அக்னி கலையும் ஓடிங்குதுரா. இது 3 ஒன்று சேர்ந்ததுன்னா ஞானம் வருண்டான்னு காட்டுறதுக்காக அடையாளம் போட்டு காட்டினான் நாமத்தை. சொல்லு. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பெண்கள் தலை குளிக்கணும், சனிக்கிழமை புதன்கிழமை ஆண்கள் தலை குளிக்கணும். ஏன் வச்சிருக்கிறது? சரி, ஏன் டெய்லி குளிச்சா என்ன ஆகுது? டெய்லி தானே இப்போ குளிக்கிறாங்க. டெய்லி குளிக்காத போகவே முடியாது. தலை குளிக்கிறது மட்டும் சொல்கிறாங்க. அதுதான் இப்போ எல்லாம் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. முன்னெல்லாம் வேலை வெட்டியில் இருந்தாங்க, விவசாயத்தில் வேலை செய்கிறாங்க. அதனால் அன்றைக்காவது ரெஸ்ட்டு வச்சுக்கணும் பண்ணுங்கன்னாங்க. இப்போ டெய்லி எல்லாம் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. எல்லோரும் அப்படி தான் போய் ஆகணும் இப்போ. அதனால் இப்போ ஒன்றும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆம்பளைங்க சனிக்கிழமெல்லாம் குளிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் குளிக்கிறாங்க. இப்போ எந்த வீட்டில் ஆம்பளைங்க சனிக்கிழமை குளிக்கிறாங்க? அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எது, நம்ம எதை தேடுறோம், நம்ம பேசும்போது அது அடுத்தவங்களுக்கு உபயோகமாகுதா அப்படின்ட்டு பேசணும். நம்ம தேவையற்ற பேச்சுங்களை உட்காந்து திண்ணை மேலே உட்காந்து பேசுகிற மாதிரி பேசணும்னா அதுதான் இப்போ வெளிநாட்டிலேருந்து கேள்வி கேட்குறாங்க. ஐயா, முதல்ல எல்லாம் கிளாஸ் நடக்கும், கேள்வி பதில் நடக்கும், ஆன்மீக கேள்வி பதிலாக நடந்தது. இப்போ புருஷன் செத்து போச்சு, புள்ள செத்து போச்சு, பொண்டாட்டி செத்து போச்சு, இதே கதை தான் கேள்வியாக இருக்குது. இதே மாதிரி பேசுறதால அது அவ்வளோவா இதுவாக இல்லை அப்படின்ட்டு. அது மாதிரி நம்ம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரிக்கணும், அடுத்தவங்களுக்கும் வாழ்க்கையிலையும் இருக்கணும்.
அது மாதிரி நம்ம பேசணும். அது ரொம்ப முக்கியம்.